அது என்னோடது. என்னம்மா சொல்ற? எதை வச்சு இது உன்னோடதுன்னு சொல்ற? அது எனக்கு என் அம்மா ஆசாசியா கொடுத்துட்டு போனது. உண்மையிலே இது உன்னோடதுன்னா அப்ப நீ இதை எங்கள்கிட்ட போட்டு காட்டு. ஒரு நிமிஷம். எங்களை மன்னிக்கணும் பேரரசே. இவன் என் மூத்த பொண்ணு. இவ இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமா அரசே, அவளுக்கு அவளோட தங்கச்சி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கவே இல்ல. அதனாலதான் அவ பொய் சொல்றா. அவளை நம்பாதீங்க. அக்கா, நீ கேட்ட எதை வேணா நான் விட்டு கொடுப்பேன். ஆனா என் புருஷனை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம உன் வயித்துல நீ இன்னொருத்தர் புள்ளைய சுமந்துட்டு இருக்க. இது அவங்கள அவமதிக்கிற மாதிரி இல்ல. ஆமா, அப்படிதான் இருக்கு. பேரரசி, பேரரசி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். அது என்னோட காலனி தான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பேரரசரை ஏமாத்த பாப்ப? இது என்னோடதுன்னு சொல்ல என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. இந்தாங்க. இது நல்லா பாருங்க. இது இன்னொரு காலோடது. ஆமா, ஒரே மாதிரி இருக்கு. நிஜமாவே நீதான் எங்களோட மருமக. ஆமாமா. வேண்டாம், அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. என்ன தைரியம் உனக்கு? போய் சொல்லி டிராகன் அரசி ஆகும் நினைக்கிறது பெரிய குற்றம். இவளை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இவளுக்கு நாங்க தண்டனை கொடுத்துறோம். உத்தரவு. இங்க பாருமா, நீ எங்க வீட்டு மருமகன்றதுனால உங்க மொத்த குடும்பத்தையுமே நாங்க தங்க உடையால ஆசீர்வதிக்க போறோம். உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படட்டும். விசிறி, மாத்திரை, பவளத்தால செய்யப்பட்ட சிப்பி, இத்தனை பரிசுகள் இங்க இருக்கு. இதெல்லாம் போதும் தானே? போதாது. நான் போய் அவளுக்காக ஒரு மூலிகையை கொண்டு வர போறேன். அரசே, கொஞ்சம் நில்லுங்க. இவங்க இளவரசின்னு போய் சொல்லி நடிக்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்க.